Hello, good afternoon to everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம்னா, அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ்ல எக்ஸாம் ரிலேட்டட் கொஸ்டின். ஏதாவது நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகலாம். அது எய்தர் மேக்ஸ் ரிலேட்டட் ஆர் எதுனி இன்டர்வியூ ரிலேட்டட் ஆர் எனி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத சில பாஸ் பேப்பர் கொஸ்டின் வச்சு பார்க்கலாம். So the first model of the question. Find each side of an equilateral triangle given below if its perimeter is 240 cm. So, in the triangle order perimeter 240 கொடுத்துட்டாங்க. We need to find the value of x. x மட்டும் கண்டுபிடிக்க கூடாது, அந்த சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சைடோட ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2x plus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆல் சைட்ஸ் ஆர் 2x plus 3 அப்படின்னா பெரிமீட்டர்னு நம்ம எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணுவோம். ஸோ 2x plus 3 plus 2x plus 3 plus 2x plus 3. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 times 2x plus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். பெரிமீட்டரோட வேல்யூ 240. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எய்தர் இல்லைன்னா நம்ம சைடு டைரக்டா 2x plus 3 கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது ஈச் சைடு ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த சைடோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் வேல்யூ அவங்க கேட்கலாம். Just they are asking side, that is 2x plus 3. அதோட வேல்யூ என்ன? So just 3 ஆல டிவைட் பண்ணா we will get the answer as 80. So the final answer is to be option D, 80 centimeter. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்னா, நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல படிக்கும் போது எல்லாத்துக்கும் எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சு பண்ணிருக்கோம். அப்படிங்கும் போது வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம பண்ணும் போது அந்த இடத்துல இது எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பண்ணுவோம். எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு பண்ணோம்னா இதனோட ஆன்சர் வேறையா வரும். ஸோ பட் ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது சைடு. ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு we have to give the answer. 2 ஸ்டெப்ஸ்ல வர ஆன்சருக்கு போய் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சி மறுபடியும் அந்த எக்ஸை கொண்டு வந்து 2x plus 3ல சப்ஸ்டியூட் பண்ணி 18 கண்டுபிடிக்கிறத விட ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ்ல நம்ம வந்து பெரிமீட்டர்ஸ் நத்திங் பட் 3ஐயும் ஆட் பண்றது, 3ஐயும் ஒரே சைடு ஆட் பண்றதுக்கு இஸ் நத்திங் பட் 3 times that side. So that side is equals to 240 divided by 3, 80. Just 2 steps பண்ணி முடிச்சு. Okay. Then next question. இது வந்து ஒரு Olympiad questions-ல கேட்ட question. The perimeter of a triangle field is 6p square minus 4p plus 9. Perimeter கொடுத்துட்டாங்க. ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு ட்ரையாங்குலர் ஃபீல்டுங்கிறதுனால there are 3 sides. ஆனால் மூணாவது சைடு வேல்யூ கொடுக்கும். அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் 2 sides முதல் கண்டுபிடிச்சிப்போம். சம் ஆஃப் 2 sides கண்டுபிடிச்சிக்கலாம். p ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 and 3. p யோட கோஎஃபிஷியன்ட் -2 -5. கான்ஸ்டன்ட் 1 3. ஓகே. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 4 minus 7 4. ஸோ சம் பண்ணோம்னா we will get 4p square minus 7p plus 4. ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6 minus 4 9. சம் ஆஃப் 2 sides 4 minus 7 4. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? தேர்ட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் சைடுக்கு என்ன பண்ணலாம்? பெரிமீட்டர்ல இருந்து சம் ஆஃப் 2 sides மைனஸ் பண்ணலாம். ஸோ 6 minus 4 would be 2. Minus 4 minus of minus 7 would be 3. Then 9 minus 4 equals to 5. Okay. So 2p square plus 3p plus 5. So the answer is option B. That's it. ஸோ நம்ம இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் பி ஸ்கொயர்டு வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் ஹியர் ஆப்ஷன்ஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் ஹேவிங் த பி ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் as 2. பட் இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம போட்டு பண்ணாலும் இட் won't take much time. Okay, let us see third question. The area of a rectangle is given by 6x square y plus 4y squared x. So length of the rectangle and the breadth of the rectangle, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்றதா ஏரியான்னு தெரியும். Let us write like this. Then width வந்து 2xy சொல்லிட்டாங்க. That is breadth is equals to 2xy சொல்லிட்டாங்க. Length தெரியாது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 times L plus B.
இது நமக்கு தெரியும். ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா இங்க வந்து 2xy காமனா வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தோம்னா what we have got 3x கிடைக்கும். இந்த ஸ்டெப்ல வந்து 2y கிடைக்கும். ஸோ இது வந்து பிரெத்ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படின்னா this one would be the length. ஓகேவா? ஸோ length is 3x plus 2y. Breadth is given as 2xy. Then 2 multiple பண்ணோம்னா 3 2s are 6, 2 2s are 4y, 2 2s are 4xy. So the correct answer is option D. 6x, 4y and 4xy which are added together to form the pyramid. So இதுவும் ஒரு ஒலிம்பியாட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸாக தான் வந்து நம்ம எழுத போகிற எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ we can easily handle them. So tomorrow we will see about the distribution property of the algebraic expression. Okay. ஸோ அதில் இதே மாதிரி பேசிக்கில் இருந்து அப்படியே போய் அப்படியே கொஞ்சம் சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ, பை பாய், see you then.